தரப்பட்ட உருவிற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்ய, அடங்கிய விடையை தெரிவு செய்ய. தரப்பட்டது சூரியன். சூரியன் வந்து இரவுல வராது, அப்ப முதலாவது விட வராது. என்ன, அதே போல குளிர்மையை தராது, அப்ப விடை இரண்டாவது சரி. இயற்கையானது, வெப்பத்தை தரக்கூடியது, வெளிச்சத்தை தரக்கூடியது, அப்ப இதுக்கு இரண்டாவது விடை சரியாக இருக்கு. ரைட். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எறும்புக்கு வந்து பூச்சி ஒற்றுமை ஊனுண்ணி வராது, பூச்சி கருப்பு புற்றுல இருக்கும், பூச்சி சேமிப்பு ஒற்றுமை. விடை மூன்றாவதுதான் மிக பொருத்தமான விடையா இருக்கு. சரியா? இதுல ஏதாவது கேட்கணும்டா நிப்பாடி கேளுங்க. சரியா? இது சின்ன விஷயம் தானே பிள்ளைகள், விளங்காட்டி நீங்க நிப்பாடி கேட்கலாம். சரியா? இதுக்கு ஏன் சார் மற்றது வராது அப்படி கேட்கிறாங்க, கேட்கலாம். இதுல பாருங்க, இதுல முதலாவதாக உள்ள உரிச்சோடிக்கு பொருத்தமான இன்னொரு உரிச்சோடி. இதுல அன்னாசி என்ற ஒரு பழம் வந்திருக்கு, கத்தரி என்று மரக்கறி ஒன்று வந்திருக்கு. அப்படி என்ற ஒரு மரக்கறியும் பழமும் வந்திருக்கிறது. இதுல ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இது ரெண்டுலயும் வந்திருக்கிறது பழம். அப்ப இந்த விட வராது. இதுல பாருங்க மாம்பழம், ரெண்டாவது விடை சரி. ஏன் மூன்றாவது வராதுன்னு சொன்னா ரெண்டுமே மரக்கறி. ரெண்டும் மரக்கறி, அப்ப அதால அதுக்கு மூன்றாவது விட வராது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சரி. இதுல கலப்பை, அதாவது இது ரெண்டுமே யார் பாவிப்பாங்கன்னு சொன்னா விவசாயிகள் பாவிப்பாங்க. அப்படி அதோட விவசாயிகள் பாவிக்கிறது. இது வந்து மண்வெட்டி விவசாயி பயன்படுத்துவார், இது மேசன் பயன்படுத்துவார், இது தூண்டில் மீனவர் பயன்படுத்துவார், இது வீட்டுல பாவிப்போம். அப்ப இதுக்கு பொருத்தமான விடை மூன்றாவது. ஏனென்றா ரெண்டுமே சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படும். அடுத்த சைட், அடுத்த பக்கத்தை எடுங்க. இதுல பாருங்க, தகவல் கேட்டல் இலத்திரனியல் ஊடகம். நாங்க கேட்கிறது, இப்ப டிவில என்ன செய்யலாம், பார்க்கலாம், கேட்கலாம். இதுல பார்க்கலாம், இதுலதான் தகவலை கேட்கலாம், ஒரு மின்சார ஊடகம். விடை முதலாவது சரி. இதுல பாருங்க, அழகா இருக்கணும், நீர்ல இருக்கணும், உணவுக்கு பயன்படணும். அப்ப என்ன வேற இருக்கும் கட்டாயம்? அழகா இருக்கு, நீரா இருக்கு, நாங்க சொதி அதான் கறி வச்சு சமைச்சு உணவு சாப்பிடுறதுக்கு வந்து பயன்படுத்துறோம். முட்டை, அனைத்து முன்னி, மரம். விடை காகம். அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், எல்லாத்தையும் சாப்பிடும், மரத்துல கூடு கட்டும். விடை மூன்றாவது, சாரி இரண்டாவது விடை சரி. சரி, ஓகேயா? அடுத்ததுக்கு போவோமா? இதுல பாருங்க, மானா இங்க மீனா வந்திருக்கு. அப்ப மாவன்னாவை விட்டு தானே மீனா வந்திருக்கு. இங்க மாவன்னா மீனாவை விட்டு மூணா வந்திருக்கு, மூவன்னாவை விட்டு மேனா வந்திருக்கு. அப்ப மேனாவை விட்டு மையன்னாவை, மைனா ஒரு எழுத்தை விட்டு வருது பிள்ளைங்களா. சரியா? மேனாண்டா மேனா விட்டு மையன்னா வருது. திருப்பி சொல்றேன் பாருங்களேன், திருப்பி சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். அதுல ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணிட்டு நினைக்கிறேன், உங்களோட மைக் லோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுல என்னன்னு சொன்னா, மானா மயில், மானா மாவன்னா, மீனா மீயன்னா, மூனா மூவன்னா, மேனா மேனா விட்டு அடுத்த என்ன வரும், மையன்னாவுல வார சொல்லோண்டு வரும், மைனா விடு. சரியா? அதுல யாருக்கும் பிரச்சனை இருக்கா? இல்ல. இல்ல. இத பாருங்க, பட்டம், கட்டம், தட்டம், அதாவது டம் 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 என்று வருது. அப்ப அடுத்தது கட்டாயம் என்ன வரும்? வட்டம். வட்டம். ஏன் விட்டம் வராதுன்னு சொன்னா அது வீணாவுல வரல. இங்க பாருங்க, ப க த ப என்றுதான் வரும். சரியா? இதுல யாருக்கும் பிரச்சனைகள் இருக்கா? அடுத்தது பாருங்க, வெகுமதி, குமணன், மதிப்பு என்று வருது. இதுல எப்படி ஞாபகம் வைக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, வெகுமதி என்றது குமணன் என்று வருது. ஏன்னா இந்த ரெண்டாவது எழுத்துல இது தொடங்குது, அப்ப ரெண்டாவது எழுத்துல இது தொடங்குது. அப்ப ரெண்டாவது எழுத்துல தொடங்குறது என்ன? திகைப்பு. சார் ரெண்டாவது
அதாவது இதுக்கு விடை ரெண்டாவது பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா வெகுமதி என்றதுல கூனா ரெண்டாவது எழுத்தா வருது. அப்ப அது குமணன் என்று வருது. ஏன்னா அதே போல அப்படி அதே ஓர்டருக்கு பாதிக்கன்னு சொன்னா விடை ரைட். இத பாருங்க. ரெண்டாவது எழுத்துல தொடங்குது பிள்ளைகளா. இங்க பாருங்க வெகு, இதுல வார ரெண்டாவது எழுத்துல மதிப்பு, இதுல வார ரெண்டாவது எழுத்துல தொடங்கணும். அப்ப திகைப்பு சரி. மிக குறைந்த தொடர்புள்ள உரிச்சோடியை தெரிவு செய்யும். இதுல மிக குறைந்த தொடர்புள்ளது இது ரெண்டுமே நாங்க போக்குவரத்துக்கு பயன்படும். தரையில போக்குவரத்துக்கு போகும். ஏன்னா இது ரெண்டும் நீர்ல போக்குவரத்து செய்ய பயன்படும். இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல, அவ்வளவு தொடர்பு இல்ல. அப்ப மூன்றாவது விடை சரி. இது மீனவர்களோட சம்பந்தப்பட்டது, தூண்டிலும் தோணியும். இது விவசாயிகளோட சம்பந்தப்பட்டது. இது மேசனோட சம்பந்தப்பட்டது, தூக்கு குண்டு. அப்ப இதுக்கும் விடை மூன்றாவது சரி. மூன்றாவது விடை சரி. குறைந்த தொடர்பு உள்ளது மூன்றாவது சரி. அடுத்த பாருங்க பிள்ளைகள், இது இலகுவானது. 5, 5ஓட 5 கூட்டுனா 10, 10ஓட 5 கூட்டுனா 15, 15 5 கூட்டுனா 20. அப்ப இது 5 5ஆல கூடி போற ஒரு எண்கோல். அப்ப 10 15 20 25 விட சரியா. இந்த 18 விட இந்த 3ஓட கனெக்ட் பண்ணி வந்திருக்கு. 8ஓட 5 கூட்டுனா 13, 8ஓட 5 கூட்டினா எத்தனை? 13, 13ஓட 5 கூட்டுனா 18. சுத்தி கூட்டி வருது பிள்ளைய சரியா. அப்படி என்று சொன்னா 10 6 10, 10 6 16, 16ஓட 9 கூட்டி விட்டா விடை 25. இப்பவே என்ன சின்ன சின்ன ஐக்கியூல விளங்கி கொள்ளுங்க. எனக்கு ஈஸா விளங்குதா உங்களுக்கு? அது பிருத்விகா ஓகே. அத கேள்வி 10வதுக்கு விட 14வது புக்ல கேக்குறீங்க பிருத்விகா. 10வதுக்கு விடை திகைப்பு, 2வது விடை சரியா. அதே போல 15வது கேள்வி பாருங்க. 30இன் மும்மடங்குடன் 10ஐ சேர்த்தால் கிடைக்கும் விடை. 30 மும்மடங்கு என்று சொன்னா பிள்ளைகள் 30 3ஆல பெருக்கணும். 30 3ஆல பெருக்கிறதுனா 30 3 மடங்கு. அப்ப 30 3ஆல பெருக்கலாம் 90, 90ஓட 10 கூட்டுனா 100 விட. அடுத்த கேள்வி என்ன மேசிதா விளங்குதா? அது ரைட் ஓகே. அடுத்த கவனித்து கொள்ளுங்க. 100உடன் 40ஐ கூட்டி, 100உடன் 40 கூட்டினா 40, 140. 140ல இருந்து 40 கழிச்சு விட்டா திருப்பி 100 கூட்டாமலே விட்டுருக்கலாம். என்ன 100ஓட 40 கூட்டினா 140, அதுல இருந்து 40 கழிச்சா 100 விட. அடுத்த வினாவை பாருங்க. 18வது கேள்வி. சொல்லுங்க. 16வதுக்கு என்ன விட? 16வது கேள்விக்கு 60உடன் 40ஐ கூட்டுனா 100, 100ல இருந்து 20 கழிச்சா 80. அடுத்தது 100உடன் 40 கூட்டுனா 140, 40ல கழிச்சு விட்டா அடுத்ததுக்கு 100 விட. 18வது கேள்வி பார்க்க போறோம். 50 இருந்து 55 வரை, 50க்கும் 55க்கும் இடையிலான எண்களில் 5. அப்ப நாங்க 50 சேர்க்க கூடா பிள்ளை. நாங்க 50 இருந்து 51, 52, 53, 54, 55 இதுல கட்டாயம் 50 வராது, 55ம் வராது. ஏனண்டா அவங்க இடையில கேக்குறாங்க. அப்ப இடையில 55ல வாரது வடிவா பாருங்க. 51ல வாரது 1 2 3 4. அப்ப அதுக்கு சரியான விடை 4. ஆனா அதுல விடை இல்லைன்னா 50க்கும் 55க்கும் இடையிலான சொன்னா சரியா, அது சேர்க்க கூட. அப்ப அதுக்கு ஓபன் மார்க்ஸ் 4 தான் விடையா. அதுக்கு எந்த விட போட்டிருந்தாலும் சரி 4 விடையே கொடுங்க. என்ன இடையில் 2 போட்டுட்டா அவங்க மொத்தமா கொடுக்க கூட சரியா. அதனால அதுக்கு ஓபன் மார்க்ஸா. அது பிழையான விடை கேள்வி.
Right. அடுத்த பாருங்க. சரி, அடுத்த வினா. திகதி என்பதை 737 என்று எழுதினால் மகதி என்பதை எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க, தீனா தீனா ஒரு எழுத்து, இங்க 7 ஒரு எழுத்து. அப்ப தீனாவுக்குரியது கட்டாயம் என்னவா இருக்கும் என்று சொன்னா 7 இருக்கும். அதே போல கானா எதுக்குரியதுண்டா 3க்குரியது. அப்ப எங்களுக்கு தெரியும் கானாக்கு 3 வரும், தீனாக்கு 7 வரும், கடைசியில 37 வார விட எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 3வது விடை. சரி, இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது, தரப்பட்ட வாக்கியங்களில் சரியாக எழுதப்பட்ட வாக்கியத்தின் கோடிடுக. நான் புல்லாங்குழலின் இசையை கேட்டேன். 3வது சரி. முதலாவதுல இந்த இது பிழை, 2வதுல இது 2ம் பிழை. சரியா? அடுத்தது, நான் தண்ணீர் குடித்தேன் என்றதுல சரியாக எழுதப்பட்டுள்ளது முதலாவது. ஏனென்றா இதுல இது பிழை, இதுல இது பிழை. அடுத்தது, இது உங்களுக்கு தெரியும் என்ன, 2 பக்கமும் சமனா வாரது. வெட்டி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். முக்கோணம் முக்கோணம், சதுரம் சதுரம். எதுவால் 20க்கு 3வது, 21க்கு முதலாவது. அடுத்தது பாருங்க, இதுல சரியா பாத்தீங்கன்னு சொன்னா இது 3ம் வருது, இது 3ம் சரி, இது சரி. அப்ப 2வது விடை சரி. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 3 சரி, 3 சரி, இது தலைகீழா வருது. அப்ப விடை முதலாவது சரி. அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க. இந்த உருவ தந்துட்டு கேள்வி கேட்கிறாங்க. இதுல வட்ட முதலாவது முக்கோணம் எத்தனை கேட்கிறாங்க? 1 2 3. இது முக்கோணமா சேர்க்கலாமா? இது முக்கோணமா வராது பிள்ளைகள், 3 தான் மட்டும். வட்டத்தோட சேர்ந்து வாரதை நாங்க முக்கோணமா எடுக்கலாதா? அதே போல வட்டங்கள் எண்ணிக்கை 1 2 3, அதுவும் 3 தான். செவ்வகங்கள் எண்ணிக்கை இது எடுக்க இயலாது, இதுவும் எடுக்க இயலாது. அப்ப விடை பூச்சி. செவ்வகம் மகள் அது வட்டத்தோட சேர்ந்தா செவ்வகமா எடுக்க இயலாதா? இங்குள்ள சதுரங்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க. 1 2 2 தான். அப்ப திருப்பி சொல்றேன் பாருங்க, முக்கோணம் 3 விட சரி, வட்டங்களும் 3 இருக்குது, செவ்வகங்கள் இல்ல சரியா, சதுரங்கள் 2 இருக்கு. சதுரங்கள் இந்த இருக்கு சரியா, 2 இருக்கு. இத பாருங்க, இது கண்டுபிடிக்கிறது ஈஸி. எப்படின்னு சொன்னா, இப்ப கவனிங்க, 2 பீய கூட்டுனா அப்படியே கவனிச்சு கொள்ளணும். 2 ஒரே பீய கூட்டுனா 8 வரும். அப்ப 8 2ஆல பிரிச்சா பீக்குரிய பெறுமதி என்ன? 4 இருக்கு. இது 4ண்டா 7ல இருந்து 4 கழிச்சா M 3, M 3ண்டா 9ல இருந்து 3 கழிச்சா R 6. சரியா? யாருக்கு டவுட் ஆகுது? இல்ல சார். அடுத்த பாருங்க, 2 4 6, இதுல என்ன வரும்? 8. அடுத்ததுக்கு பாருங்க, 30வது கேள்வி. முன்னாங்கு 12. இதுக்கு என்னத்தை செய்தாலும் 12 விட வரும். 3 4ஆல பெருக்குனா 12, 24 2ஆல பிரிச்சா 12. எத்தனையாவது? 29க்கு 2 4 6 8 விடை. 3வது விடை சரி. 30வது கேள்விக்கு பாருங்க, 3 தர 4 12, 24 2ஆல பிரிச்சா 12, 6 தர 2 12. அப்ப இதுக்குள்ள எந்த விட 12 வரும் என்று பாருங்க. 3வது விட 8 4 12, இதுல 14 வரும், இதுல 11 வரும். சரியா? 3வது விட சரி. ஓகே, அந்த கேள்வி கிளியரா? அடுத்த கேள்வி இதுல வீடியோஸ் போடுவோம் தானே பிள்ளைகள், பாருங்களா.
86 என்ற எண்ணிலிருந்து வழியா கவனித்துக் கொள்ளுங்க. 86 எனும் எண்ணிலிருந்து 41 என்னும் எண்ணை கழிக்கும் போது கிடைக்கும் எண்ணில் 10 இடத்தில் வரும் இலக்கம் எது? அப்ப 86ல இருந்து நாங்க என்ன செய்யணும்? 41 கழிக்கணும். கழிச்சோம் என்று சொன்னா 5 4 10 இடத்துல வார இலக்கம் வந்து 4ஆக இருக்கு. 10வது ஒற்றை எண்ணை காண என்ன செய்யறேன்டா 10ஓட 10 கூட்டி 1 கழிச்சு விட்டா சரி. 10ஓட 10 கூட்டினா 20, 20ல இருந்து 1 கழிச்சு விட்டா 19. இல்லாட்டி இன்னொரு செய்முறை செய்யலாம். 10 2ஆல பெருக்கி போட்டு 10 2 எவ்வளவு 20, 20ல இருந்து 1 கழிச்சு விட்டா சரி. அதாவது ஒற்றை எண்ணுக்கு பிள்ளைகள் தார எத்தனையாவது நம்பர்ஸ் அதை 2ஆல பெருக்கி போட்டு 1 கழிக்கணும். ரெட்டை எண்ணுக்கு கழிக்க தேவையில்லை. இந்த பாருங்க 10வது ரெட்டை எண்ணை கேட்டா 10 2ஆல பெருக்கி விட்டா சரி, அல்லது 10ஓட 10 கூட்டி விட்டாலும் சரி. விடை 20. அப்ப 32வதுக்கு விடை 19, 33க்கு விடை 20 பேர். சரியா? சரி சார். ஓகே, அடுத்த பாருங்க 34. 4ஓட 6 கூட்டுனா 10, 10ஓட 6 கூட்டுனா 16, 16ஓட 6 கூட்டுனா 22, 22ஓட 6 கூட்டுனா விட 28. 34க்கு கொஞ்சம் விட சொல்றீங்களா? 34வது என்ன மாதிரி பிரிச்சுக்க சொல்லுங்க, என்ன விளங்கல? சார், ஆமா, இந்த 32க்கு விட என்ன? 32க்கு விடை 10வது ஒற்றை எண்ணா 19, 33க்கு 20, 34க்கு 28. அது விளங்கப்படுத்தி போட்டிருக்கிறேன். லேட்டா ஜாயின் பண்ணிருந்தா அது ஒரு வீடியோல பாருங்க தட்டி. சரியா? அப்படி விளங்காடி திருப்பி கேளு. சரி. ஓகே, அடுத்தது பாருங்க. பின்வரும் உருக்களில் மையை பூசி பின் கடதாசியில் பதிக்கும் போது உருவும் பதிக்கப்பட்ட உருவும் ஒரே மாதிரியாக தோன்றும் உருவேதன்று சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா அதாவது இதுக்கு சரியா வாரதே தண்டு கேட்கிறான். விடை 2வது சரி. நடுவால பிரிக்கக்குள்ள அப்படியே வருது. சொல்லுங்க. 34வதுக்கு விட என்ன? 28. 4 4க்கு விடுறது பிள்ளைங்களா. 9, 4ஓட 6 கூட்டினா 10, சாரி 4ஓட 6 கூட்டினா 10, 10ஓட 6 கூட்டினா 16, 10ஓட 6 கூட்டினா 16, 16ஓட 6 கூட்டினா 22, 16ஓட 6 கூட்டினா 22, 22 6 கூட்டினா 28 விட. இதுல இருக்கிறத போட்டு பார்த்தா சரி பிள்ளைங்களா. எப்படின்னு சொன்னா முக்கோணத்துக்கு 1, வட்டத்துக்கு 2, செவ்வகத்துக்கு 3. இதுல வட்டத்துக்கு எங்களுக்கு தெரியும் 2, முக்கோணத்துக்கு 1, 2ஐயும் மொட்டையை கூட்டிக்கிட்டா 3 2 விட வேறு. 3க்குரியது என்ன? செவ்வகம். 3க்குரியது என்ன? செவ்வகம். என்ன அடுத்த கவனிங்க. அடுத்தது முக்கோணத்துக்குரியது 1, செவ்வகத்துக்குரியது 3, ஒரு 3 3. அப்ப அதுக்கும் செவ்வகம் தான் விட. வட்டத்துக்கு வரையக்கூடிய சமச்சீர்கள் பல வரையலாம். நிறைய சமச்சீர் வரையலாம் நாங்க. இத பாருங்க. எனது வயதின் 5 மடங்கு அப்பாவின் வயது ஆகும். எனது வயது 9 அப்பாக்கு எத்தனை கேட்டா எந்த வயசுல 5 மடங்கு தானே. அப்ப 9 5ஆல பெருக்கி விட்டா சரி. 9 5 45. இதுல பாருங்க 40வது கேள்வி. வரிசை ஒன்றில் சரி நடுவில் குமார் 10வதாக நிற்கிறார். 10வதா இவர் சென்ட்ரல்ல நிக்கிறாருண்டா முன்னுக்கு 9 பேர், பின்னுக்கு 9 பேர் நிப்பாங்க. அப்ப 9 9 எத்தனை? 18. 18ஓட குமாரையும் சேர்த்து கூட்டோடும் 19 விட. சரியா? ரைட். இப்ப இந்த 40 பார்த்ததுல ஏதாவது கேள்வி உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல சார். ஏதாவது கேள்வி டவுட் இருக்கா?